இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனின் வார்த்தையை தேவனின் மருந்து. காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் மெடிசன். வசனம் நீதிமொழிகள் 4:20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். தேவனின் வார்த்தை நம் உடலுக்கு மருந்து என்று நாம் பார்க்கிறோம். அந்த மருந்து நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த மருந்து நம்ம உடலுக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் இதுக்கு முதல் விஷயம் விசுவாசம். விசுவாசம் கேட்பதினாலும் கேட்பது தேவனுடைய வார்த்தையினாலும் வருகிறது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோமர் 10:17. இந்த வசனம் டிபிடியில் தமிழில் மொழியாக்கத்தில் நான் பார்த்தேன். ஆகையால் தேவனின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைக்கு இதயம் பதிலளிக்கும் போது அந்த இடத்தில் விசுவாசம் பிறக்கிறது. அந்த வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவராகிய கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. அப்போது வாக்குத்தத்தமான ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் பாருங்கள், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவராகி கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அபிஷேகம் நிறைந்தவர்களாய் படிக்கும் பொழுது பாருங்கள், நம்ம இருதயம் அதை ரிசீவ் பண்ணுறப்போ அந்த இடத்துல நம்ம சுகத்தை பார்க்குறோம், அற்புதத்தை பார்க்குறோம். அதனால தான் இங்கே பார்க்குறோம் பாருங்கள், நீதிமொழிகளில் என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. இப்போ முதலாவது அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் என்று பார்க்குறோம். பாருங்க, தொடர்ந்து அவர் சொல்லுகிறாரு, வார்த்தையை நீ கவனிச்சா மட்டும் போதாது. இரண்டாவது, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். மூன்றாவது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நான்காவது, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்க, அது என்றைக்கு நம்ம வார்த்தையை நம்ம கவனித்து அந்த வார்த்தைக்கு நம்ம செவியை சாய்த்து நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்போமானால் பாருங்க, அவைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தைகளை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது தெய்வீக சுகம் வெளிப்படுகிறது. வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை செலுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த டிவைன் ஹீலிங் நமக்குள்ளாக வெளிப்படும். நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை ஆக்ஷனில் காட்டுறதில்ல. எல்லாம் கேட்குறோம், வசனத்தை படிக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளுகிறது இல்லை. அதனால தான் பாருங்கள், அந்த டிவைன் ஹீலிங் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு இடத்துல நான் படித்தேன், அது இருதயத்தில் காத்துக்கொள்ளுனா இருதயத்தின் நடுவில் காத்து கொள்ள வேண்டுமா, உடனே டிவைன் ஹீலிங் தான் வெளிப்படுமா. வாங்க, இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளும் பொழுது பாருங்கள், அந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். மணிக்கணக்கில் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அநேக வேளையில் நம்ம சிந்தனை தவறாகவே சிந்திக்குது, தவறாகவே நம்ம வாயில் பேசி கொண்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய சத்தியம் இல்லை, அந்த அபிஷேகப்பட்ட வார்த்தை நம்ம இருதயத்தில் நிரப்பினாலும் அது பலனளிக்காது. அப்போது இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா நம்ம சிந்தனைக்கும் நம்ம வாய்க்குமே லிங்க் உண்டு. அந்த ரெண்டுமே நம்ம கவனமாக காத்துக்கொள்ளணும். அப்போது நம்ம தவறாக சிந்தித்து தவறாக நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனளிக்காது. நம்ம அநேக வேளையில் இந்த சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பாருங்கள், நம்ம சிந்தனைலாம் எப்படி போகுது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போக மாட்டேங்குது இல்லை. நம்ம சிந்தனை இந்த உலக காரியத்தில் அந்த எப்படி ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக போயிடுது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசத்தில் தான் நம்ம பெற முடியும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வார்த்தையை நம்ம ஒரு வார்த்தை நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம இதயத்தில் வைத்தோம்னா அது என்ன பண்ணணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் மூலியமாக நமக்கு நன்மைகள் வெளிப்படும், சுகங்கள் வெளிப்படும். மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ இந்த குணப்படுத்துவது பார்த்திங்கன்னா தேவனின் சித்தம் இல்லையா. அப்போ பரலோகத்தில் வியாதி இல்லை, பூமியிலும் வியாதி இருக்கக்கூடாதான் தேவனுடைய சித்தம். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 5:7 பாருங்களேன். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதீர்கள். கண்டினியூட்டியாக நம்ம பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விசுவாசம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, அந்த அபிஷேகப்பட்ட வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே ஜீவன் பாய்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூரண ஜீவன், தெய்வீக சுகத்தை கொடுக்கிற
அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. எப்படி ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்தை கண்டிப்பாக இதை போட்டால் சரியாயிடும், அதுக்கு தான் டாக்டர் கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு போடுறோம்ல, அதே மாதிரி தான் பாங்க நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிக்கிடும் பொழுது இப்படி சிந்திக்கணும். நான் தேவனுடைய வார்த்தையாக என் மருந்தை எடுத்துக்கொள்கிறேன், நான் தேவனுடைய மருந்து எப்போதும் பலனளிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், அது ஒரு போதும் தவறாது. இது ஏனால் அது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள். அதை நமக்குள்ளே நாமளே என்ன பண்ணலாம் சொல்லிக்கொண்டு அதை பற்றி அந்த வார்த்தை பற்றி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்குள் செயல்படுவதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஜெபிக்கலாம். பரலோக கர்த்தாவே, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலும் ஆண்டவரை செயல்படட்டும். அதற்கு நாங்கள் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை கவனிக்கவும் அதுக்கு செவியை சாய்க்கவும் எங்கள் கண்களை அதை விட்டு பிரியாது இருக்கிறதுக்கும் ஆண்டவரை எங்கள் இருதயத்தின் நடுவில் அது காத்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வெறுமனே உடைய வார்த்தையை விசுவாசித்து விடாமல் ஆண்டவரை நாங்கள் அதை செயலில் காட்டவும் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக செயல்படுவதை நாங்கள் பார்க்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.